நான் வந்து பேசன் பீச்லேருந்து வரேன்ப்பா. எனக்கு வந்து அவரை பார்த்தோன்னே என்ன செய்யணும்னு தெரில சந்தோஷத்தில். அதனால் சரி சாங்கியது கட்ட சொல்கிறாங்கட்டின்ட்டு நான் கட்டிட்டேன். அதுக்கப்புறமா பார்த்தா தான் இவங்க கட்டணுன்றது எனக்கு தெரிஞ்சுதுப்பா. அவரை பார்க்கவும் என்ன பண்ணேன்னு தெரியல எனக்கு. எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. ஆமாம், எனக்கு பரபரப்பாக இருந்தது. எனக்கு அவரை பார்த்தோன்னே என்ன பேசணும் கூட தெரில. என்ன பண்ண நினச்சானே என்னால் எதுவுமே சொல்ல முடியலங்க. அதனால் நான் கட்டிட்டேன். அதாவது சொல்ல என்னம்மா நீங்கள் கட்டுறீங்க, நான் மாப்பிள்ளைகிட்ட கொடுப்பேன், பொண்ணு நீங்களே இட்டுன்னு போயிடுங்க பழகுது அப்படின்னாரு. இல்லை சார் நீ உங்களை பார்த்தோன்னே என்ன செய்யணும்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுப்பா. இந்த மாதிரி எவ்வளோ பணம் கொடுத்தா கூட எனக்கு இந்த மாதிரிலாம் ஒரு இது இந்த திருமணம் நடக்குன்றது எனக்கு ரொம்ப அவரை ரொம்ப வாழ்த்துன போல் இருந்தது. ஆனால் என்னால் வாழ்த்த முடியல. அவரை எப்படி பேசணும்ல நான் இதுவெல்லாம் பேசுனதில்லை எங்கேயுமே. ஆமாப்பா, லவ் பண்ணிவிட்டு அவங்க வீட்டில் வேணான்னிட்டு வந்துட்டாங்க. சரி எங்கள் வீட்டில் வந்து வச்சுருந்தாங்க. எங்ககிட்ட அந்த பொண்ணு ப்ரூஃப் எதுவுமே இல்லை. இருந்தாலும் இது எப்படி நடத்துவாங்கன்னு எங்களுக்கு எங்கள் வீட்டாண்ட அந்த மல்லிப்பூ காலனின்னு ஒருத்தர் இருக்கிற அவர் பேர் எனக்கு சரியாக தெரியல. அவர் தான் வந்து நான் போய் சொன்னேன் அவர்கிட்ட. நான் மின்ட்டு ப்ரெஸ்ஸில் வந்து கான்ட்ராக்டில் வேலை செய்கிறேன். அந்த கான்ட்ராக்ட்லேருந்து அவங்க அண்ணி அங்கே எங்கள் கூட வேலை செய்கிறாங்க. அவங்க வந்துக்கிட்டே சொன்னேன் நான் இந்த மாதிரி எங்கள் பையன் இந்த மாதிரி ஒரு பொண்ணு இட்டுன்னு வந்துட்டான், இந்த கல்யாணத்தை எப்படி நடத்த போகிறேன்னு எனக்கு தெரியல, ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். எனக்கு 4 ஆம்பளை பசங்க இருந்தாலும் சரியான வேலை இல்லை அவனுங்களுக்கு. அதனால் இந்த கல்யாணத்தை நாங்கள் எப்படி எங்கள் வீட்டுக்காரன் கூலி வேலை செய்கிறாரு. அதனால் எப்படி செய்யறது ரொம்ப கஷ்டமாக இருந்தேன். அப்புறம் அந்த தம்பி வந்து சரி என்னால் முடிஞ்ச உதவி நான் உங்களுக்கு செய்கிறேன்க்கான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இந்த கல்யாணத்துக்கு ஏற்பாடு எனக்கு ஒரு மாதம் முன்னாடி சொல்லியிருந்தாங்க. நீங்கள் பண்ணாதீங்கக்கா, எல்லாத்தையும் தேவையான நான் பார்த்தேன், பரவாயில்ல ப்ரூஃப் இல்லைனா மாப்பிள்ளை இது எல்லாமே இருந்தது. ஆனால் பொண்ணு வீட்டில் எதுவுமே தரமாட்டேன்ட்டாங்க. சரி பையனுக்கு வந்து நான் கொடுக்கலன்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. வீட்டில் போய் நான் கேட்டேன், யார் யார் கேட்கணுமோ அவங்களாம் ப்ரூஃப் கேட்டேன், யாருமே தரல. ஆனாலும் அந்த தம்பி நான் பார்த்துக்கிறேன்க்கா அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு எங்களுக்கு எல்லாத்துக்குமே அவர் தான் எங்களுக்கு முன்னாடி நின்று எல்லாத்தையும் செஞ்சது அந்த தம்பி தான். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுப்பா. மன நிறுவனம் எவ்வளோ பணம் கொடுத்தாலும் இந்த மாதிரி ஒரு திருமணம் நடக்கிறது பெரிய விஷயம் இல்லையா. நான் கொடுத்தாலும் இதுமாதிரி நடக்காது. நல்ல காலையில் வந்தோடனே சாப்பாடு. இன்னும் ஒரே ஒரு மனசு கஷ்டம்னா எங்கள் பசங்க 3 பேர்லாம் உள்ளே வர முடியல. 4 டோக்கன் தான் கொடுத்தாங்க. அதனால் என்னால் அவங்கள கூட்டினார். அதுதான் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. என் பிள்ளைங்க என் பொண்ணு வந்து பார்க்கல, வேறு ஒன்றும் இல்லையா. எனக்கு ரொம்ப என் பேர் வனிதா, மூலக்கோத்தத்தில் இருக்கிறேன் நான். அங்கேருந்து இந்த திருமண காரியம் நடந்துக்கிறாங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் எங்கே இருக்கணும் பார்த்தீங்கன்னா திருவற்றூரில் இருக்கோம். இந்த மாதிரி உதயநிதி ஸ்டாலின் வந்து கல்யாணம் பண்ணி வச்சிருக்காரு. அதில் தான் நாங்கள் 2 பேர் கல்யாணம் பண்ணியிருக்கோம். நாங்கள் வந்து ஒரு 1.5 வருஷமாக லவ் பண்ணோம். என் பேர் வந்து நடேசன், என் ஒய்ஃப் பேர் வந்து ஜாஸ்மின். இப்போ பார்த்தீங்கன்னா இதே மாதிரி வந்து எங்களுக்கு வந்து இந்த கல்யாணம் எப்படி நடந்ததுன்னா இந்த மாதிரி நடக்குதுன்னு எங்களுக்கு தெரியும். அவரோட பிறந்தநாள் வந்து 48வது பிறந்தநாளாம், வர 27ஆம் தேதி அவரோட பிறந்தநாள். அதுக்காக தான் இந்த கல்யாணம் பண்ணியிருக்காரு அவர். இதே மாதிரி வந்து நீங்கள் யாருனா கஷ்டப்பட்டீங்கன்னா அடுத்த வாட்டி இதே மாதிரி நடக்கிறப்ப கண்டிப்பாக பக்கத்தில் யாருனா கேட்டு தெரிஞ்சு நீங்களும் இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி கல்யாணம் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி 4 பேர் முன்னாடி பண்ணுறதுக்கும் இந்த மாதிரி ஒரு இது கிராண்டாக பண்ணுறதுக்கும் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவர் மூலமாக. அதே மாதிரி வந்து நிறைய பொருட்கள் கொடுத்துருக்காரு, பீரோ கட்லு இந்த மாதிரி நிறைய கொடுத்துருக்காரு. அதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வெளியே போய் கஷ்டப்படுற ஃபேமிலியாக இருந்தால் வெளியே போய் யாராலையும் வாங்க முடியாது. அப்படின்ற பட்சத்தில் அவரும் வந்து நல்லா உதவி பண்ணுறாரு. அவருக்கு நாங்கள் ரொம்ப நன்றி அவருக்கு. வணக்கம். என் ஒய்ஃப் எதனா பேசுவாங்க அவங்க. ஆமாம், நாங்கள் லவ் மேரேஜ் தான் ப்ரோ. லவ் மேரேஜ் தான். நாங்கள் ஒரு 1.5 வருஷமாக லவ் பண்ணோம். இப்போ இந்த மாதிரி தெரிஞ்சு அதனால் இப்போ நாங்கள் கல்யாணம் பண்ணுறோம் 2 பேரும். 2 பேர் வீட்லேயும் சம்மதம். 2 பேர் வீட்லேயும் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க வீட்டில் எல்லாருமே. இந்த கல்யாணத்தில் எங்கள் தாத்தா எங்கள் குடும்பம் எல்லாமே வந்தாங்க, பார்த்தாங்க. அவரையும் பார்க்க ரொம்ப வந்து பெரிய விஷயம் அவர் பார்க்குறதும். அதை நேர்லேயே பார்த்தோம், எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஆனால் அவர் கூட ஒரு ஃபோட்டோ தான் எடுக்க முடியல, அதுக்கிட்டே அவர் போயிட்டார். அதான் ரொம்ப வருத்தமாக இருக்குது. அவருக்கு அட்வான்ஸ் பிறந்தநாள் வாழ்த்துக்கள்.